இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வேதவசனம் உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? அப்போஸ்தலர் 12:24 பார்க்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏனென்றால் அந்த தேவ வசனம் ஜீவனுள்ள வசனம். அந்த ஜீவ வசனத்துக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன், அந்த வேத வசனத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளேயும் புது ஜீவன் வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வரலாறு படிச்சிருப்போம் எல்லாரும், கிமு கிபி என்று சொல்லி, இல்லையா? ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் 2 வாழ்க்கை இருக்குங்க, கிமு கிபிங்க. நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வராததுக்கு முன்னாடி, சரியா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இல்லாதப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கிறிஸ்துவை நீங்க பின்பற்றுவீங்கன்னு சொன்னா முழு இதயத்தோட பின்பற்றுங்க. உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்க ஒப்பு கொடுத்துறாதீங்க. முழுமையா பின்பற்றுங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யாராவது சொல்றாங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, இன்னும் நீங்க வேத வசனத்தை பற்றி பிடிக்கல. அது பைபிள் தான் அவங்க வீட்டில் இருக்குங்க, அது புத்தகமாக தான் அவங்க வீட்டில் இருக்குங்க, அது உங்க இருதயத்துக்குள்ள நீங்க எடுக்கலன்னு அர்த்தங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க எபேசியர் 5:1 பார்க்கிறோம், நீங்களோ பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? ஏசாயா 55:9, அதாவது 10:11 பார்க்கிறோம், ஒரு விதை முளை கிளம்பி விளையும்படி செய்து ஆண்டவர் அதற்குரிய காரியங்களே அவ்விதமாக அவ்வளோ ஒரு சின்ன விதைக்குள்ளேயே அப்படியெல்லாம் செய்திருப்பார். ஆனால் நம்ம அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் எவ்விதமாய் மாற்றுவாருங்க. நம் மூலமாய் அவர் மகிமைப்பட ஆசையாயிருக்கின்றாருங்க. நம்மை அவர் மகிமைப்படுத்த, நம் மூலமாய் அவர் மகிமைப்பட ஆயத்தமா இருக்கிறாருங்க. இதே சங்கீதம் 119:28 வாசிக்கின்றேன், கவனியுங்கள். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. சஞ்சலம் வந்துட்டுனா உங்க ஆத்துமா கரைஞ்சு போயிரும். ஆனா இயேசுவை பின்பற்றினீங்கன்னா, இயேசுவை பற்றி கொண்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னேன், சந்தோஷத்தால நிரப்பப்படுவீங்க. உங்க கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் நடத்தப்படுவீங்க. அதை கை கொண்டீங்கன்னா கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். எதை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்க சஞ்சலப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, என்ன வாழ்க்கை இது? என்ன அழுத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, என்னங்க வாழ்க்கை இது? எனக்கு நிம்மதியே இல்லையேங்க, இரவும் பகலும் ஓடுறேனே, ஆனாலும் என் குடும்ப பாரம் நீங்களையே, எனக்கும் வயசாயிடுச்சு, இந்த காரியங்கள் எல்லாம் நான் எப்ப செய்து முடிப்பேன்? என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. சஞ்சலத்தால ஒருவேளை இந்த வேளையில் நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா உங்க ஆத்துமா என்ன பண்ணிட்டு இருக்குது? கரைந்து கொண்டு இருக்குதுங்க. ஆனா நீங்க வேதத்தை பற்றி கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த முழு இதயத்தோட தேவனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த ஆத்துமாக்குள்ள ஜீவன் வந்துருங்க. ஜீவன் வந்துருங்க. உங்க ஆத்துமாக்குள்ள ஆவி வந்துருங்க. ஷகரதுரிக்கர பரபரபரபரபா. இன்னைக்கு இந்த ஆத்துமாவத்தான் ஆண்டவர் கேட்கிறாருங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிச்சிருந்தீங்கன்னா உங்க ஆத்துமா தேவனை நோக்கி பார்த்து செழிக்கின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீங்க. இல்ல, சஞ்சலத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்க ஆத்துமா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒரு நாள் காணாமலே போயிருங்க. ஆத்துமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லாத சடலமாய் விடுவோம். அவ்வளோ நேரம் வர எங்க அம்மா எங்க அப்பாம்பாங்க, என் பிள்ளைம்பாங்க, எங்க சித்திம்பாங்க, சித்தப்பாம்பாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க? எப்போ அந்த மையத்தை அடக்கம் பண்ண போறீங்க? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம உயிரோடு இருந்தாலும் ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்று, அதாவது நீதிமொழி வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனா இருக்கிறா என்று சொல்லி. உங்க பெயர் வேணா இருக்கலாம், நீங்க வேணா தோற்றத்துல வேணா உயிருள்ளவங்களா இருக்கலாம், உங்க ஆத்துமா செத்து போய் கிடந்தா நீங்க செத்த வாழ்க்கை தாங்க அது. சஞ்சலத்தால கரைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வேண்டாம், அந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவரிடமாய் வாருங்கள். என்ன பண்ணுமா பாருங்க இந்த வசனம், உங்க வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஜீவனை கொடுக்கின்ற வார்த்தைங்க இது, ஜீவனை கொடுக்கின்ற வார்த்தைங்க. இத நீங்க வச்சுக்கிட்டு
கரைஞ்சி போகலாமா? சக்கரது ரிக்கபபா. உங்க வீட்டுல இந்த வசனம் இருக்குமானால் இன்று முதல் அதற்கு கீழ்ப்படிவேன் ஒப்பு கொடுங்க. சஞ்சலத்தை தூக்கி தூர போடுங்க. சந்தோஷத்தால் அவர் நிரப்ப ரெடியா இருக்கிறாரு. யோவான்ல பார்க்கிறோம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னவர், உலகத்தால கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாதுன்னு சொன்ன சந்தோஷங்க, அதை எடுத்து போடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? உங்களை தவிர உங்க சமாதானத்துக்கு தடையா இருப்பது வேற யாரும் இல்லைங்க, நீங்க தாங்க. நீங்க தாங்க. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அவருடைய வசனத்தை அவர் என்ன பண்ணி இருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? இந்த 119 சங்கீதத்தில் நான் அநேக வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். உடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நீங்க ஒரே ஒரு வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். அதற்கு பிறகு இருக்கிற மாற்றத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழ்ப்படிங்க. ஒரே ஒரு வசனத்துக்கு, நான் இன்றைக்கு சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. என்ன வார்த்தை? வேதத்தை பற்றி கொண்டு முழு இதயத்தோடு கீழ்ப்படிவேன், அதை கை கொள்ளுவேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த காரியம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க, பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வருங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறதா. முதல்ல நீங்க பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, முழு இருதயத்தோட கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜீவன் வந்துடும். அதை கை கொண்டு நடக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருடைய வல்லமையால உங்களை தாங்கி விடுவார். பரிசுத்த ஆவியினால உங்களை நிரப்பி விடுவார். இருபுறமும் கருக்குள்ள வேத இந்த பட்டயம் பாருங்க, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. சகுருதிரி கரபரபரபரபரபரபர. அது எப்படியா? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்க. நீங்க கீழ்ப்படிச்சா இந்த ஆசீர்வாதம், இந்த ஜீவன், இந்த வல்லமை. கீழ்ப்படியலனா சஞ்சலத்தால கரைந்து நீங்க அழிந்து போகக்கூடிய சடலமாகக்கூடிய வாழ்க்கை. எது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குது? நீங்க சஞ்சலத்தால நிறைந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி தேவனை நோக்கி பார்த்து விடுங்கள். தேவனின் பின்பற்றுகிறவர்களாய் தேவனை பற்றி கொண்டு கனி கொடுக்கிற, வேர் பற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேரே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அன்பாய் தயவாய் இன்றைக்கு இந்த வேதவசனம் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றேன். கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? சகரதுரிக்க நமனவனவனபா.